அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு தொடர பார்க்கலாம். இத்தகைய எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திட இந்த வருமானம் போதுமானதாக இருந்தது. அரபு நாட்டு ஆடுகள் அதிகமாக பால் சுரக்கக்கூடியவை. 100 ஆடுகள் இருக்கும்போது 10 ஆடுகளாவது பால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 100 ஆடுகள் கொண்ட பண்ணையில் மாதம் 2 ஆடுகள் குட்டி போட்டாலே போதுமான வருமானம் கிடைக்கும். இந்த வருமானத்தின் மூலம் தமது தேவைகளையும் தமது மனைவியரின் தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டார்கள். ஒரே ஒரு மனைவி மட்டும் இருந்தால் இந்த வருமானம் தேவைக்கு அதிகமான வருமானமாகும். ஆனால் பல மனைவியர் இருந்த காரணத்தினால் அவர்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டியிருந்ததால் தான் நாம் முன்னர் காட்டிய வறிய வாழ்க்கை வாழும் நிலை ஏற்பட்டது. இவை தவிர இன்னொரு வகையிலும் அவர்களுக்கு வருமானம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் பல்வேறு போர்களை சந்தித்தார்கள். போரில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்வித ஊதியமும் அன்றைய காலத்தில் வழங்கப்படுவதில்லை. போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்றால் தோற்றவர்களின் உடைமைகளை வெற்றி பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இருந்தது. போரில் பங்கு கொண்டவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார்கள். அதுபோல வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகளில் தனி மனிதர்களுக்கு உரிமை இல்லாத பொது சொத்துக்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு சொந்தமாகிவிடும். அவற்றையும் வெற்றி பெற்ற நாட்டினர் போரில் பங்கெடுத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற வீரர்களைப் போலவே நேரடியாக போரில் பங்கெடுத்தார்கள். வாழ்வீச்சிலும் குதிரை ஏற்றத்திலும் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருந்ததால் மற்றவர்களை விட தீவிரமாக பங்கெடுத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைர்.